அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கடவுள் மீது பக்தி என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு கடவுள் மீது பக்தி ரொம்ப தீவிரமாக இருக்கும். தினமும் கோவிலுக்கு போவாங்க, தினமும் ப்ரே பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மதத்தவர் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்துக்குரிய தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருதா அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி. சில குணங்கள், சில விஷயங்கள் வைத்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு மனிதனுக்கு மீறிய அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த சக்தி ஒரு சிலர் ஈர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இறைசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைசக்தின்னு வரும்போது அது எங்கள் மதம் எங்கள் தெய்வம் அப்படின்னு வேறுபடும். ஆனால் ஒவ்வொரு மதத்துக்குரிய மனிதர்களும் அவங்களுக்குரிய இறைசக்தி தான் நம்மளை விட பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எந்த மதத்தவர் சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி வருது அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் சில குணங்களும் சில விசேஷமான விஷயங்களும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த தனிப்பட்ட குணங்கள் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய விசேஷமான விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் எல்லா மக்களுமே கோவிலுக்கு போயிட்டு என்ன கேட்பாங்க, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தன்னை விட்டுட்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தனக்கு இரத்த சொந்தம் இல்லாத நட்பு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஏற்பட்ட பழக்கத்தினால் அவர்கள் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும் இறைவன்கிட்ட வேண்டக்கூடிய நபர்களை தேடி அவங்க வீட்டுக்கு இறைவன் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது விஷயமாக மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மழைக்காக மட்டுமே மரம் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மரம் வளர்ப்பது தனக்காக மட்டுமல்லாமல் தனக்கு பின்னால் வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் மேலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு விதமான உயிரினங்களுக்காகவும் தான் மரம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு பொதுநலத்தோட அதிகமாக மரம் வளர்க்கக்கூடிய குணம் கொண்ட நபர்களை தேடியும் இறைவன் வருவார். ஒரு சிலர்லாம் இறைவன் மீது பக்தியாக இருக்க மாட்டாங்க, இறைவனுடைய புனிதமாக கருதப்படக்கூடிய பொருட்களை கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இயற்கையின் மீது அதிக பற்றும் இயற்கையினுடைய வளங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு அதிகமான பொறுப்புணர்வு இருக்கும். இந்த குணம் கொண்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இறைவன் தேடி வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கணும், இதுதான் மனிதநேயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் சமந்தான். யார் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த உயிருக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்களோ அந்த நபர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இறைவன் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு நபர் மற்றவரை உடல் அளவிலும் மனதளவிலும் எந்த ஒரு வேதனையும் கஷ்டமும் கொடுக்காத அளவுக்கு நடந்து கொள்கிறாரோ, ஒருவர் பேசும்போது அந்த வார்த்தை கூட அவர் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவரை வேதனைப்படுத்தி விடக்கூடாது அப்படின்ட்டு எண்ணி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் மிகவும் புனிதமான நபராக கருதப்படுறார். அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு இறைவன் தேடி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் தப்பு செய்யாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தப்பை மன்னித்து அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் மிகவும் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லலாம். தப்பு செய்கிறவன் மனுஷன், அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறான் பார்த்தியா, அவன் கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மன்னிக்கும் குணம் கொண்ட நபர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இறைவன் தேடி வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் தனக்குன்னு ஒரு ரூல்ஸ், தனக்குன்னு ஒரு தர்மம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் பொது தர்மம், அனைவருக்கும் சமம் அப்படின்னு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வீட்டிற்கு இறைவன் வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நாம் வாழக்கூடிய வீட்டை யார் ஒரு தூய்மையாகவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அன்பாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு நிச்சயமாக இறைவன் வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கை என்பது ரொம்பவும் நல்ல குணங்களில் ஒன்று. உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தாலும் சரி அல்லது குரு நம்பிக்கை இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வின்
உயர்வுக்கு உறுதுணையாக இருந்த நபர்களிடம் நீங்கள் நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறீங்க, ஏமாத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதர். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நிச்சயமாக நீங்கள் நம்பக்கூடிய வணங்கக்கூடிய இறைவன் உங்களை தேடி வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தினமும் வீட்டில் சாமி கும்பிடணும் கூட அவசியம் இல்லைங்க. கடுமையான விரதம், கடுமையான கடவுளுடைய வழிபாடு இதெல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இந்த உலகம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள், உணவு, மருந்து கிடைக்கணும், சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமும் இறைவன் குடிக்கொண்டிருப்பார். நீங்கள் கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், மிகப்பெரிய வேள்வி நடத்தணும், மிக கடுமையான விரதம் இருக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இது எல்லாமே தானாகவே இறைவன் உங்களுக்கு அளிப்பார். ஏன்னா நீங்கள் தான் இந்த நிஜ உலகத்தில் கலியுகத்தில் வாழக்கூடிய தெய்வம். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் நல்லா இருக்கும் அப்படின்னு படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக இறைவன் குடிகொண்டிருப்பான். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற குணங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இறைவன் குடிகொண்டிருப்பான். இதில் எந்த குணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி அஸ்ட்ராலஜி சம்பந்தமான மிஸ்டரி சேனல் ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.